ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே விநாயகருக்கு நிறைய படையல் போட்டிருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் நாங்கள் போட்டோம். அதனால் நேற்றே நான் நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தேன். எருக்கம்பூலாம் பறித்து அதை நேற்றே கோர்த்து வச்சுருந்தேன். இல்லை பறித்து மட்டும் வச்சுருந்தேன். காலையில் எழுந்துச்சி தான் கோர்த்து வச்சுருந்தேன். எருக்கம்பூ இங்கே கொல்லையிலே இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் கவர்லேயே பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொத்தாக நிறைய பூத்துருந்தது இன்னொரு இடத்துலையும். அதையும் போய் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது நான் காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் ஏந்திச்சேன். அந்த டைமில் ஏந்திச்சி எல்லா வேலையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. எருக்கம்பூ கோக்க ஆரம்பித்தேன். எல்லோரும் பூ கீழ் நோக்கி கோப்பாங்க. நான் கொஞ்சம் மேல் நோக்கி புதுசாக கோர்த்து பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அந்த காம்பை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பூவை மட்டும் வச்சு கோர்த்து எடுத்துட்டேன். நேற்றே பறித்ததால் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு பூ. அதனால் அன்னன்னைக்கு பறிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை பறிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோக்க ஆரம்பித்தேன். நல்லா வந்துருந்துச்சு. அதை அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அருகம்புல் அப்படியே அருகம்புல்லும் பறிக்க ஆரம்பித்தேன். நான் வீடியோலாம் எடுக்கலை, எல்லாேருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சது தானே. அருகம்புல்லும் பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட்டி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே போல் மல்லிகைப்பூவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்போ என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே காலையிலே ஏற்பாடு பண்ணேன். காலையிலே போய் ஒரே 2 செடி தான், வெள்ளரிக்காய் செடி இருந்தது. அதில் ஒரே ஒரு சின்ன பிஞ்சு தான் இருந்தது. அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மல்லாட்டு செடி பிடுங்கிட்டு வந்தேன் நானாகவே. எல்லாமே வீட்டில் கிடச்சது தான். கம்பு எல்லாமே வீட்டில் தான் கிடச்சிது. கம்பு கிடச்சிது, வள்ளிக்கிழங்கும் கிடச்சிது. அப்புறம் வேறு என்ன, மற்றது எல்லாமே வீட்டில் தான் கிடச்சிது. அப்புறம் வீட்டில் எப்பயும் போல் சமைச்சு வடை பாயசத்தோடு சமைச்சு சாம்பார் அதெல்லாம் பண்ணியாச்சு. முக்கியமானது என்னென்னா, நான் பண்ண பிள்ளையார் வாங்கலாம் இல்லை. ஒரு பிள்ளையார் 150 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. நான் எப்பயுமே வீட்டில் தான் பண்ணுவேன், களிமண்ணில் பண்ணுவேன். இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, சாணி இருக்கு இல்லையா, மாட்டு சாணத்தும் மண்ணையும் கலந்து, வெறும் சாணின்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பிள்ளையார் பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் மணலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதில் பண்ண பிள்ளையார் தான் இந்த பிள்ளையார். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எனக்கு புதுசாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு.